யாழில் விளக்கமறியல். மகனை சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்ட தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீத்சனின் தாயார் எழுச்சி பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிறந்த நாளை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் கழித்த தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீத்சனை அவரது தாயாரும் சட்டத்திரணி கேசவன் சயந்தன் உள்ளிட்டவர்களும் இன்று சிறைக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர். இன்றைய தினம் என்னுடைய மகன் பிறந்த நாள். மகனை பார்க்க வந்த நான் சரியான கவலையாக இருக்கின்றது. பிள்ளையின் பிறந்த தினத்தில் நான் சிறைச்சாலையில் எனது பிள்ளையை பார்க்கின்றேன் என்பதை நினைக்கும் போது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு சென்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லிசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீத்தனை நாங்கள் சந்தித்திருந்தோம். குறிப்பாக அவரது விடுதலை வேண்டி அடிப்படை உரிமை மீறல் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான சத்திய கடதாசி மற்றும் ஆவணங்களில் அவரிடமிருந்து கையொப்பங்களை பெற வேண்டி இருந்தது. நாங்கள் அவ்விதம் அங்கு சென்றபோது இன்று அவருடைய பிறந்த தினம் என்பதையும் அறிந்து கொண்டோம். அண்மையில் நடைபெற்ற நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இளங்குமரன் எம்பியை சீண்டிய அர்ச்சனா எம்பி ஏற்கனவே யாழ்ப்பாணத்தின் சனத்தொகை குறைஞ்சபடியா 7 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தது 6 குறைஞ்சது. நீங்க என்ன முன்னுக்கு இந்த குடும்பத்தை கொண்டு வெளியால் என்ன நடக்கும்டா அடுத்த முறை இளங்க மட்டும் சீட்டில போயிடும். அதால நீங்க அந்த அந்த டாபிக் நான் ஏன் கேட்கிறேன்னா உங்களுக்கு வேற ஏதாவது சீனியர் ஆபீசர் கடிதம் அளிக்கலையா? அப்படி என்று இல்லை. உண்டு இப்ப நோமினாவே தெரியும் 95% வந்து 5% அதுவும் சில ஏரியா மேலங்கடி கண்டஸ்ட் ஏரியால தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அப்ப எங்களுடைய இடத்துல காணியேற்றோர் பட்டியல் இவ்வளவு பதிஞ்சிருந்தாலும் எங்களோட யாழ்ப்பாணத்துக்குள்ள வேற எங்கேயாலும் சந்தா போவீங்களோ ஒரு டீட்டெயில் எடுத்த நாங்கள் மற்றது நாங்க முன்கூட்டிய ப்ரோஆக்டிவா செயல்பட்டு யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியில ஒருத்தரையும் போக முடியாது. போனா பேருந்து இளங்குமரன் சீட்டும் இல்லை அடுத்த வருஷம். ஆகவே அதை நான் ஏன் கேட்கிறேன் என்றால் ஏதாவது நிகழ்ச்சி நிரல் போடப்படுதா எங்களோட சனத்தை வெளியால கொண்டு போடுறதுக்காக அப்படி இல்லை. இலங்கைக்கு கப்பலை வழங்கியது அமெரிக்கா. முக்கிய நிகழ்வில் ஜனாதிபதி அனுர பங்கேற்பு. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய வளாகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற இலங்கை கடற்படையின் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்காக அமெரிக்க கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் இலங்கை கடற்படைக்கு வழங்கப்பட்ட ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பலை சமுத்திர விஜய் என்ற பெயரில் உத்தியோகபூர்வமாக கடற்படை சேவையில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணியில் தொடரும் அகழ்வு பணிகள். இன்றும் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இன்று வெள்ளிக்கிழமை 3 சிறுவர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட மொத்தம் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 17ஆம் நாள் பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றன. இதில் 13 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 11 தொகுதிகள் இன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் 296 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 290 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சுகாதார தொண்டர்கள் கவனிப்பு போராட்டம். கொடுப்பனவுகளின்றி பணியாற்றுவதாக குற்றச்சாட்டு. கடந்த 5 வருடங்களாக கொடுப்பனவுகளின்றி பணியாற்றி வருவதாக கூறும் சுகாதார ஊழியர்கள் தங்களை நேர்முக தேர்வு செயல்முறையில் இருந்து விலக்கி நாளைய தினம் நடைபெறவுள்ள தேர்வுக்கு பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அரசாங்கம் 170 சுகாதார தொண்டர்களுக்கு நியமனம் வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அதில் அனைவரையும் உள்ளடக்காமல் சிலருக்கு மட்டும் நேர்முக தேர்வுகள் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக சுகாதார பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் விவரத்தை கேட்ட பொழுது 175 பேர் தாங்கள் அப்படி வேலை செய்வதாகவும் 15 பேருக்கு தான் அந்த இன்டர்வியூ நாளைக்கு அட்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்ததாகவும் தங்களை சேர்த்துக் கொள்ளவில்லை என்று அவர்கள் கூறி ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள். எனவே அது உண்மையான விடயம். அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது நியாயமான விடயம். எனவே இது சம்பந்தம் உடனடியாக நாங்கள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையுடைய போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் மற்றும் உரிய சுகாதார பணிப்பாளர் சுகாதார அமைச்சருடைய செயலாளர்களுக்கு நாங்கள் தவறை தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் நடைபெறுகின்ற இன்டர்வியூவிலே
அதில் எலிஜிபிளாக இருக்கிற அனைவரையும் பங்கு பெற்றுமாறு இப்பொழுது கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே நாளைய தினம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் அதிலே எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே கலந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவை சம்பந்தமாக நீங்கள் வைத்தியசாலை வட்டாரங்களை தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். நன்றி. யாழ்ப்பாணத்தில் புலிகள் பாடல் சர்ச்சை, போலீசார் விளக்கம். தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். மே 31 அன்று சாவகச்சேரி நாவக்குழியில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியின் போது புலிகள் தொடர்பான பாடல்களை பாடியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சி உதயநகரை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் ஜூன் 2 அன்று கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்தின் விசாரணையில் சந்தேக நபர் அந்த நிகழ்விலிருந்து 2 பாடல்களை திருத்தி புலிகளை போற்றும் வகையில் தனது சமூக வலைதள கணக்கில் பதிவேற்றியது தெரிய வந்துள்ளது என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இணையத்தில் வைரலாக பரவுவதை எளிதாக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட குழுவிற்கு ஆதரவான உள்ளடக்கத்தை சேர்க்கும் விதமாக அந்த பதிவுகள் வேணுமென்றே மாற்றியமைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை பொத்துவில் பசரிசேனை ஜெம்மா பள்ளிவாசலுக்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொழுகையை நிறைவேற்ற பள்ளிவாசலுக்கு சென்று கொண்டிருந்த போதே 9 வயதுடைய அரோஸ் ஹமூத் எனும் மாணவன் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் பொத்துவில் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்துள்ளார். 2029 ஆண்டு நான் கூட இலங்கையின் ஜனாதிபதியாகும் சந்தர்ப்பம் உண்டு, விமல் வீரவன்ச தெரிவிப்பு. ඒක කරන්න විතරයි මේ රටට නායකයෙක් ඕනේ. මේ පාරෙම යන්න රනිල් ආවා, අනුර ආවා, එහෙට සජිත් ආවා, නාමල් ආවා, මොකා ආවත් යන්නේ මේ පාරේ නම් sorry.com. යන්නේ කොයි පාරේ? රනිල් සීයා ගිය පාරේ. එහෙමනේ යන්නේ. අනුරගේ සටන් පාටේක අපි යන්නේ කොයි පාරේ? මේ කජු සීයා ගිය පාරේ. කජු සීයා ගියේ කොයි පාරේ? අයියේ ගිය පාරේ. 1990 ஆண்டு இந்த இடத்திலே செறிந்து வாழ்ந்த எமது மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமான முறையிலே வெளியேற்றப்பட்ட மக்கள் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற நேரத்திலும் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேற முடியாதவாறு மாறி மாறி வந்த இலங்கை அரசுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 17 ஆண்டுகள் முடிவிட்டிருந்தாலும் இந்த வலிகாமம் வடக்கு யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் வரையான காணி பகுதிகள் இன்னும் அந்த சொந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இதில் போராட்டம் நடத்துகின்ற மக்கள் இன்றும் பல நண்பர்கள் அல்லது உறவினர் வீடுகளில் அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பொறுப்பெடுத்து கொண்டு 2 ஆண்டுகளை நெருங்குகிற அனுர அரசு கூட கூறியிருந்தார்கள், நாங்கள் வந்தவுடன் அந்த மக்களை சொந்த இடங்களிலே குடியேற்றுவோம் என்று. இப்போ நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட பல மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இராணுவத்தினுடைய தோட்ட நிலங்களாக, இராணுவத்தினுடைய சிஎஸ்டி என்கிற சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தோட்டம் செய்கின்ற, மரக்கறி வியாபாரம் செய்கின்ற, கடைகள் நடாத்துகின்ற இடமாக இருக்கிறது தவிர இது ஒரு பாதுகாப்புக்கு குந்தகமான அல்லது பாதுகாப்புக்கு தேவையானதும் அல்ல. 17 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வெடிச்சத்தங்கள் இல்லை, யுத்தம் நடைபெறவில்லை, மக்கள் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய சொந்த நிலத்திலே சென்று இருப்பதற்கு அனுமதிக்காதவாறு இந்த அரசும் பழைய அரசுகள் மேற்கொண்ட அதே அராஜகத்தையும் அதே பிடியையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதனை நாங்கள் எதிர்த்துத்தான் இந்த இடத்திலே மக்கள் இன்றைய தினம் கூட இந்த அடையாள போராட்டத்தை செய்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாட்களும் தங்களுடைய நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. மனித உரிமை ஆர்வலர்கள், சர்வதேச சமூகம் கூட இந்த இடங்களை வந்து பார்த்தால் தெரியும், இங்கு இராணுவத்துக்கு தேவையான நிலங்கள் அல்ல, அவருடைய முகாம்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களை உடனடியாக விடுவித்து அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே குடியேறி தாங்கள் தோட்டம் செய்து வாழக்கூடிய நிலை உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிலையைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம். கடைசியாக நடந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம்.